ஓகே. குட் ஈவினிங். நாங்க கடைசியா கேச்சோட விதி படிச்சோம். அப்ப அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நாங்க ஒரு மின்கலத்திட மின்னியக்க விசை தொடர்பாகவும் ஒரு மின்கலத்தின் அகத்தடை தொடர்பாகவும் பார்க்க போறோம். சரியா? பேட்டரி உண்ட மின்னியக்க விசை மற்றது அந்த பேட்டரியிட அகத்தடை தொடர்பாக படிக்க போறோம். சரி, அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப கவனிங்க. இந்த மாதிரி ஒரு மின் சுற்று, இது 99 ஓம்னு வைப்போம். இது 100 வால்ட் அழுத்தம். ஓகே, அப்ப இந்த மின் சுற்றுல உள்ள மின்னோட்டம் நீங்க சொல்லுவீங்க, மின்னோட்டம் ஐட பெருமானம் 100/99 சொல்லலாம் தானே? அப்படி 100/99. ஓகே, இப்ப பாருங்க, நான் இன்னொரு மின் சுற்று இங்கிட்டு வரைகிறேன். ஒரு மின்கலம், அதோட ஒரு தடை இருக்கு. இந்த தடை 48 ஓம். நாங்க இங்க கொடுக்கிற அழுத்தம் 100 வால்ட்னு எடுத்துக்கொள்வோம். இப்ப இதுல நான் சொல்றேன், இந்த மின்கலத்துக்கு அகத்தடை, பொதுவா அகத்தடைய சிம்பிள் ஆர் அப்படின்ற எழுத்தால குறிப்பாங்க. அப்ப இந்த மின்கலத்துக்கு அகத்தடை ஒண்ணு இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு இந்த சுற்றை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு இந்த சுற்றுல உள்ள மின்னோட்டம், இந்த சுற்றுல எவ்வளவு மின்னோட்டம் இருக்க போகுது? ஓகே, சரி, 2 ஆம்பியர். ஏன்னா நீங்க இதை இப்படி யோசிக்கலாம். பாருங்க, கொடுக்கப்படுற மொத்த அழுத்தம் 100 வால்ட். இந்த சுற்றுல உள்ள மொத்த தடை 50 ஓம். அப்ப அழுத்தம் 100, தடை 50. அழுத்தத்தை தடையால பிரிச்சா மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் 2 ஆம்பியர்னு வரும். ஏன்னா மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் 2 ஆம்பியர்னு வரும். அப்படி செய்யலாம். அல்லது இன்னொரு விதமாக நாங்க செய்யறதா இருந்தா, இந்த சுற்றுக்கு கேச்சோட விதியை அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த சுற்றுக்கு கேச்சோட விதி. கவனிங்க, கேச்சோட விதி இந்த சுற்றுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, பாருங்க, நான் இந்த திசையில, ஓகே, இந்த திசையில கேச்சோட விதி. மின்னியக்க விசைகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை 100. முதலாவது ஐஆர் பெருக்கம் இங்கன வரும். ஐஆர் பெருக்கம் எழுதுறேன். ஐ தர தடை 2. ரெண்டாவது ஐஆர் பெருக்கம் மேல வரும். ஐ தர தடை 48. ஓகே, அப்ப 100 சமன் 2 48 கூட்டுங்க, 50 ஐ. ஆகவே ஐ சமன் ஆன்சர் 2 ஆம்பியர்னு நீங்க கேச்சோட விதியை பயன்படுத்தியும் சொல்லி இருக்கலாம். சரிதானே? இப்ப என்ன சொல்லுங்க, இந்த கேள்வியில இந்த 48 ஓம் தடை இருக்கு தானே, அதுக்கு குறுக்க எவ்வளவு அழுத்த வீழ்ச்சி? அதுக்கு குறுக்க எவ்வளவு அழுத்த வீழ்ச்சி? 48 ஓம் தடைக்கு குறுக்கேயான அழுத்த வீழ்ச்சி எவ்வளவு? சரி, கவனிங்க, 48 ஓம் தடையில உள்ள மின்னோட்டம் நாங்க சொன்னோம் 2 ஆம்பியர். என்ன? அப்ப இந்த மின்னோட்டத்தையும் இந்த தடையையும் பெருக்கிவிட்டா அதுக்கு குறுக்க உள்ள அழுத்த வீழ்ச்சி 96 வால்ட்னு வந்துரும் தானே? சரி, அப்ப பாருங்க, இந்த பேட்டரி உள்ளுக்கு எவ்வளவு அழுத்த வீழ்ச்சின்னு காண போறேன். பேட்டரியிட தடை 2 ஓம் தானே?
பேட்டரியிட தடை 2 ஓம் என்ன. பேட்டரி உள்ளுக்குள்ள மின்னோட்டம், இந்த பேட்டரி உள்ளுக்குள்ள உள்ள மின்னோட்டம் அதுவும் 2 ஆம்பியர். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனா பேட்டரி உள்ளுக்குள்ள அழுத்த வீழ்ச்சி 4 வோல்ட். அப்ப பாருங்க, 100ல 4 வோல்ட் பேட்டரி உள்ளுக்கே வீழ்ச்சி அடைய, மீதி 96 வோல்ட் தான் இந்த வெளி சுற்றுக்கு போக போகுது. மீதி 96 வோல்ட் தான் வெளி சுற்றுக்கு போக போகுது. சரியா? ஓகே. அப்ப இதுல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மின்கலத்துக்கு ஒரு அகத்தடை இருந்தா, மின்கலத்துக்கு ஒரு அகத்தடை இருந்தா அந்த மின்கலத்துக்கு உள்ளேயே ஒரு குறிப்பிட்டளவு அழுத்தம் என்ன செய்யுமாக இருந்தா வீழ்ச்சி அடையும். ஓகே, மின்கலத்துக்கு ஒரு அகத்தடை இருந்தா அந்த மின்கலத்துக்கு உள்ளேயே ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சி அடைகிறது போக எஞ்சியது இந்த எனக்கு 96 வோல்ட், அந்த எஞ்சியது தான் வெளி சுற்றுக்கு வழங்கப்படும். சரியா? கவனிங்க. ஓகே, பாருங்க, இந்த தடை நான் போடுற 25 ஓம். மின்கலத்துல அகத்தடை 5 ஓம். நான் கொடுக்கிற அழுத்தம் 90 வோல்ட். சரியா? நான் கொடுக்கிற அழுத்தம் 90 வோல்ட். எனக்கு முதலாவது கண்டு சொல்லுங்க, இந்த சுற்றில் உள்ள மின்னோட்டம் எவ்வளவு? இந்த சுற்றில் உள்ள மின்னோட்டம் எவ்வளவு? ஓகே, 3 ஆம்பியர் என்ன? 3 ஆம்பியர் மின்னோட்டம். V சமன் 5000 போட்டுவிட்டா சிம்பிள் ஆன்சர் வந்துடும். V 90, 6க்கு இது ரெண்டையும் கூட்டுங்க. இது ரெண்டையும் கூட்டினா 30 தானே. அப்ப இந்த சுற்றில் உள்ள மின்னோட்டம் 3 ஆம்பியர். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த பேட்டரி உள்ளுக்கே எவ்வளவு அழுத்தம் வீழ்ச்சி அடையும்? பேட்டரி உள்ளுக்கே எவ்வளவு அழுத்தம் வீழ்ச்சி அடையும்? பேட்டரி உள்ளுக்கே 15 வோல்ட் அழுத்தம் வீழ்ச்சி அடையும் என்ன? பேட்டரி உள்ளுக்கே 15 வோல்ட் அழுத்தம் வீழ்ச்சி அடையும். அப்ப பேட்டரி உள்ளுக்கே 15 வோல்ட் அழுத்தம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா இருந்தா எஞ்சி உள்ளது 75 தானே. அந்த 75 வோல்ட்டை தான் இந்த பேட்டரியால் என்ன செய்ய இயலுமா இருந்தா வெளி சுற்றுக்கு வழங்க இயலும். சரிதானே? அப்ப இதுதான் அகத்தடை. சரி, அந்த மின்கலத்தை நாங்க தொடர்ச்சியாக பயன்பாட்டுக்கு உட்படுத்தக்குள்ள இந்த அகத்தடையிட பெருமானம் கூடிக்கிட்டே போகும். இப்ப பாருங்க, பொதுவா நீங்க இந்த சார்ஜ் இறங்கின பேட்டரியை பயன்படுத்தி நாங்க பல்ப் ஒன்று ஆன் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தா அந்த பல்ப் ஒன் ஆகாது. ஏன் அப்படி நடக்குமா இருந்தா பேட்டரி உள்ளுக்கு அகத்தடை ரொம்ப அதிகரிச்சிடும். பேட்டரி உள்ளுக்குள்ள அகத்தடை ரொம்ப அதிகரிக்கக்குள்ள அந்த பேட்டரியோட வோல்டேஜ்ல நிறைய வோல்டேஜ் பேட்டரி உள்ளுக்கே போயிடும். அப்ப பேட்டரி உள்ளுக்கே நிறைய வோல்டேஜ் போறனால வெளியே அதால ஒரு வோல்டேஜை கொடுக்க இயலாது, அதனால பல்ப் எரியாது. சரியா? அதனால பல்ப் எரியாது. ஓகே, இப்ப கவனிங்க. பொதுவா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இந்த வடிவத்துல ஒரு பேட்டரி, இடெக் பிடெக் ஆக்கள் எல்லாரும் இந்த வடிவத்துல ஒரு பேட்டரிய பயன்படுத்தி இருக்கணும் இது வரைக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் இடெக் பிடெக்ல செய்றீங்க தானே. ஓகே, சொல்லுங்க, நீங்க செய்யக்குள்ள எத்தனை வோல்ட் பேட்டரியை பயன்படுத்துறீங்க? இந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளவு? எஸ்எஃப்டில இல்ல இடெக் பிடெக்ல பயன்படுத்தி இருப்பீங்க. எவ்வளவு இந்த பேட்டரியோட வோல்டேஜ்? இல்ல 1.5 வோல்டேஜ் பேட்டரினா அது இப்படி இருக்கும். இந்த மாதிரி வரதானே 1.5 வோல்டேஜ் பேட்டரி. ஓகே, இது 9 வோல்டேஜ் பேட்டரி. இது 9 வோல்டேஜ் பேட்டரி. சரியா? இப்போ உங்களுக்கு பாருங்க, நீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகக்குள்ள இந்த இப்படி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. நீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போனோன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னு இப்பவுமே சரி இப்படி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு உங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மின் சுற்றை அமைக்குக அப்படின்னு ப்ராக்டிக்கல்ல சொல்றாங்க. அப்ப மின் சுற்றை அமைக்கணுமா இருந்தா நீங்க முதலாவது என்ன செய்யணுமா இருந்தா இதுல உள்ள கூறுகள் ஒன்றையும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். என்ன? பேட்டரி ஒண்ணு எடுக்கிறீங்க, இந்த பேட்டரியை எடுத்துட்டீங்க.
அடுத்து ஆளி ஒன்று எடுக்கிறீங்க. ஓகே, அடுத்து தடை ஒன்று எடுக்கிறீங்க. கடைசியா இது எல்இடி பல்ப் என்ன, எல்இடி பல்ப் ஒன்னையும் எடுத்துட்டீங்க. எடுத்து இந்த சுற்றை இணைச்சிட்டீங்க. சரியா? இப்ப கேக்குறாங்க ஆளி இடப்பட்டுள்ள நிலையில், இந்த ஆளியை ஆன் பண்ணிட்டாங்க. அப்படி ஆளி இடப்பட்டுள்ள நிலையில் இந்த மின்கலத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க பிராக்டிகல்ல. இப்படி வந்துச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல எல்லாரும் எழுதுறது வோல்டேஜ் எவ்வளவு 9 தானே. இப்ப எல்லாரும் 9 வோல்டேஜ் தான் எழுதிட்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்தேன் ஆன்சர்ஸை நிறைய பேர்ல 9 தான், கேட்டாலே 9. ஆனா இது பிழையான கான்செப்ட். ஏன் பிழைனா, இந்த பேட்டரிக்கு ஒரு அகத்தடை இருந்திருக்கும் தானே, ஏதோ ஒரு அகத்தடை இருந்திருக்கும் தானே. அந்த அகத்தடை காரணமாக பேட்டரி உள்ளுக்கே ஒரு குறித்தளவு அழுத்தம் என்ன செஞ்சிருக்குமாக இருந்தா வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கும். ஓகே, அந்த அகத்தடை காரணமாக பேட்டரி உள்ளுக்கே ஒரு குறித்தளவு அழுத்தம் வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கும். உதாரணத்துக்கு அது 1 வோல்ட்னு எடுத்துக்கொள்வோம். அப்ப பேட்டரி உள்ளுக்கே ஒரு குறித்தளவு அழுத்தம் வீழ்ச்சி அடையுமாக இருந்தா மீதி எஞ்சிய பேலன்ஸ் இருக்கு தானே, அந்த பேலன்ஸ் தான் இதுட முனைகளுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடா இருக்கும். அப்ப சொல்லுங்க, இத முனைகளுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு? இப்ப இந்த பேட்டரியோட முனைகளுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு? ஆளி இடப்பட்டுள்ள நிலையில் இட முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு நிச்சயமா 9 இருக்காது. ஏன்னா பேட்டரி உள்ளுக்கே 1 வோல்ட் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்ப 9ல 1 வோல்ட் வீழ்ச்சி அடைஞ்சா எஞ்சியது 8 வோல்டேஜ். அப்ப இந்த மின்கலத்தில் அழுத்த வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தா அது 8 வோல்ட் தான். இது கல்குலேஷன் பார்ட்ல மல்டிமீட்டரை கொண்டு போயிட்டு பேட்டரியில பிடிச்சி செக் பண்ணி எழுதி இருக்கணும். அது என்ன வாசிப்பை காட்டுதோ அந்த வாசிப்பை எழுதி இருக்கணும். 9 விட குறைவா போட்டிருந்தேன், எல்லாத்துக்கும் மார்க்ஸ் கிடைச்சிச்சு. 9ன்னு போட்டோம், யாருக்குமே மார்க்ஸ் இல்லை. சரி, இப்ப இதே கேள்வியில கவனிங்க. சரி, இந்த ஆளி வந்து ஆன் பண்ணி இல்லை. ஓகே, ஆளி வந்து ஆஃப் நிலையில தான் இருக்கு, திறந்த நிலையில இருக்கு. இப்ப சொல்லுங்க எனக்கு, இந்த பேட்டரிக்கு குறுக்க பேட்டரியோட முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவு? ஆளி ஆன் பண்ணி இல்லாட்டி அதன் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு. ஓகே, ஆளி இடப்படாத நிலையில் இந்த பேட்டரி உள்ளுக்கு மின்னோட்டம் இருக்காது. அப்ப ஆளி இடப்படாத நிலையில் பேட்டரி உள்ளுக்கு மின்னோட்டம் இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு அழுத்தம் வீழ்ச்சி அடையாது, 0 வோல்ட் தான் இருக்கும். ஓகே, அப்ப இதுல 0 வோல்ட்னா இந்த பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி தானே. அப்ப இதுல உள்ள அழுத்தம் என்னவாகவே இருக்குமாக இருந்தா 9ஆகவே இருக்கும். இதைத்தான், இந்த 9 தான் நாங்க மின்னியக்க விசை அப்படின்னு கதைக்கிறது. கேச்சோட விதியில மின்னியக்க விசை அப்படின்னு ஒரு சொற்பதம் அஞ்சு தானே, இதுதான் அது. பாருங்க, மின்னியக்க விசை அப்படின்னா என்னன்னா, மின்கலம் ஒன்றினோடு மின்னோட்டம் இல்லாத போது, மின்கலம் ஒன்றினோடு மின்னோட்டம் இல்லாத போது அதன் முனைகளுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடை தான் அந்த மின்கலத்திட மின்னியக்க விசைன்னு சொல்லணும். மின்னோட்டம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆளி திறந்த நிலையில இருக்கணும். விளங்குச்சா? திரும்ப ஒருக்கா சொல்றேன், மின்னியக்க விசை எனப்படுவது என்னன்னா, மின்னியக்க விசை அப்படின்றது மின்கலத்துக்கூடாக மின்னோட்டம் இல்லாதப்ப, பேட்டரி கூடாக கரண்ட் ஓடாதப்ப அட 2 முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு தான் மின்னியக்க விசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு ஒரு தொடர்பு ஒண்ணு நீங்க எடுக்கலாம். சரியா? இந்த மின்கலத்துல மின்னியக்க விசை ஈன்னு கொடுக்குறாங்க. ஓகே, இது அகத்தடை ஆர், இந்த பேட்டரியில் உள்ள மின்னோட்டம் ஐ, இதுக்கு குறுக்க உள்ள அழுத்த வீழ்ச்சி வி அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. பாருங்க, கேச்சோட விதியை அப்ளை பண்றேன். மின்னியக்க விசையில அட்சர கணித கூட்டுத்தொகை இ,
ஐஆர் பெருக்கம் முதலாவது ஐஆர் பெருக்கம் இங்க வந்துடும் அகத்தடைக்கு ஐஆர், ரெண்டாவது ஐஆர் பெருக்கம் இங்க வரும். அதாவது மின்னோட்டத்தையும் இந்த இங்கே உள்ள தடை ஆரையும் பெருக்க வாரது. அப்ப அந்த ஐஆர் பெருக்கத்தை நான் இங்க ஐ தர ஆறுன்னு எழுதுறேனே, அந்த ஐ தர ஆரைத்தான் இவங்க இங்க கொடுத்திருக்காங்க என்னன்னா வீன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஐஆர் பெருக்கத்துக்கு பதிலா நான் எழுதி கொள்றேன் வி. அப்ப இதுல இருந்து நீங்க விக்கு ஒரு சமன்பாடு போடலாம். வி சமன் என்னன்னா இ மைனஸ் ஐஆர். இது பாடமாக்கணும்னு அவசியம் இல்ல, எப்படி வந்துச்சுன்றது விளங்கி இருந்தா சரி. வி சமன் இ மைனஸ் ஐஆர். இப்ப பாருங்க, இது பேட்டரியில இருந்து மின்னோட்டம் எடுக்கப்படக்குள்ளதான் இப்படி சமன்பாடு. சில வேளைகள் என்ன நடக்கலாமாக இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சுற்றுல 2-3 மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருந்தா பாருங்க, இதுல பேட்டரியில இருந்து மின்னோட்டம் எடுக்கப்படல, பேட்டரிக்கு மின்னோட்டம் வழங்கப்படுது. அப்ப பேட்டரிக்கு மின்னோட்டம் வழங்கப்பட்டா அதோட முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாட்டுக்கு சமன்பாடு இ பிளஸ் ஐஆர். விளங்குச்சா? பேட்டரியில இருந்து மின்னோட்டம் எடுக்கப்பட்டா இ மைனஸ் ஐஆர், பேட்டரிக்கு மின்னோட்டம் வழங்கப்பட்டா இ பிளஸ் ஐஆர்னு வரும், முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு. ஓகே சரி, பாருங்க, இதுக்கு ஒரு பொழிப்பா சொல்ற அவதானிச்சு கொள்ளுங்க. ஒரு மின்கலம் ஒன்றினோடு மின்னோட்டம் இல்லாட்டி கரண்ட் ஓடாட்டி அதோட முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு அதோட மின்னியக்க விசைன்னு சொல்றோம். மின்கலத்துக்கூடாக கரண்ட் ஓடுமா இருந்தா, மின்கலத்துக்கூடாக கரண்ட் ஓடுமா இருந்தா அதுல முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு வீன்றது மின்னியக்க விசைக்கு சமனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட குறைவாகவோ அதை விட கூடுதலாகவோ இருக்கலாம். எப்ப குறைவாக இருக்குமாக இருந்தா பேட்டரியில இருந்து மின்னோட்டம் எடுக்கப்பட்டா குறைவாக இருக்கும், பேட்டரி கூடாக மின்னோட்டம் சரி பேட்டரிக்கு மின்னோட்டம் வழங்கப்பட்டா அதிகமாக இருக்கும். ஓகே, அப்ப இதான் நாங்க எலக்ட்ரிசிட்டியில கடைசியா பார்க்க வேண்டிய விடயமாக இருந்தது. சரி, ஓகே, இத கவனிங்க கவனிங்க, ஒரு 2 கேள்விகள் பார்த்துட்டு போவோம். ஓகே, இதுல உங்களுக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி தரவு கொடுத்துட்டு தடை ஆரின் பெருமானம் என்ன. நீங்க கட்டாயம் முதல் எழுதின சமன்பாடை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஓமின் விதி யூஸ் பண்ணலாம், கேச்சோட விதி யூஸ் பண்ணலாம், சரி எதை வேணாலும் பயன்படுத்தலாம். ட்ரை பண்ண பாவம். தடை ஆட பெருமானம் தரவுகள் என்னன்னா பேட்டரியிட மின்னியக்க விசை 20, அகத்தடை 1 ஓம், ஓகே, சுற்றுலுள்ள மின்னோட்டம் 1 ஆம்பியர். அப்படியான தடை ஆட பெருமானம் என்னவாக இருக்கும்? செய்தவங்க ஆன்சர் அனுப்பி விடுங்க. தடை ஆட பெருமானம் என்ன? ரொம்ப இப்ப நிறைய விஷயம் காய்ச்ச பிறகு ரொம்ப கஷ்டமாலாம் இந்த யோசிக்க தேவையில்ல, சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, பாருங்க, அழுத்த வேறுபாடு 20, மொத்த மின்னோட்டம் 1, மொத்த தடை தெரியாது. அப்ப மொத்த தடைக்கு 20 ஓம்னு ஆன்சர் வந்துடும். மொத்த தடை 20 ஓம். இந்த தடை 1 ஓமாக இருந்தா இந்த தடைக்குரிய ஆன்சர் 19 ஓம்னு வந்திருக்கலாம். சரியா? அல்லது இன்னொரு விதத்துல செய்ய, கேச்சோட விதி, மின்னியக்க விசையின் அட்சர கணித கூட்டுத்தொகை 20,
முதலாவது ஐஆர் பெருக்கம் பாருங்க, பேட்டரி உள்ளுக்கு மின்னோட்டம் 1 தடை 1. ரெண்டாவது ஐஆர் பெருக்கம் இந்த தடைக்கு அங்கேயும் மின்னோட்டம் 1 தடை தெரியாது. இத பெருக்க 1 20லேருந்து 1 கழிச்சா 19 சமன் ஆர், அதாவது ஆர் சமன் 19 ஓம்னு வரும். இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் தான் இதில் கொடுப்பாங்க. சரியா, பெரிய அளவு சிக்கல் இருக்காது. சரி, நாங்க தொடர்ச்சியா கொஞ்சம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கவனிங்க, இந்த கேள்வியில் உள்ள சின்ன ஐடியாவை பார்த்துக்கொள்ளுங்க. இங்க ஒரு தடை ஆற கொடுத்துருக்கான். சரியா, அப்ப இந்த தடை ஆறுன்றது 100 ஓம் தடையுடைய ஒரு ரதயோட். ரதயோட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரதயோட் ஆய்வு கூடங்கள்ல பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் ரதயோட்னு சொல்றது. இதுல ஒவ்வொரு இடத்துல தொற்றதுக்கேற்ப தடையிட பெருமானம் மாறிக்கொண்டே இருக்கும். சரியா, நான் பிறகு ரதயோட்டுக்குரிய இமேஜ் ஒன்று அனுப்பி விட்றேன், கவனிங்க. இப்ப எனக்கு எதுக்கு பய சொல்லுங்க, இந்த சுற்றுல இந்த புள்ளியில எவ்வளவு அழுத்தம் இருக்கும் அதை சொல்லுங்க பாப்போம். இந்த புள்ளியில எவ்வளவு அழுத்தம், நீல கலர்ல மார்க் பண்ணிருக்கேன், அங்கன எவ்வளவு அழுத்தம்? அந்த புள்ளியில உள்ள அழுத்தம் பாருங்க, இந்த பேட்டரி அழுத்தம் 6 வோல்ட் தானே. அப்ப இந்த புள்ளியிலையும் அழுத்தம் என்னவா இருக்குமா இருந்தா 6 வோல்ட்டா தான் இருக்கு. சரியா, அடுத்து பாருங்க, இங்கன உள்ள அழுத்தம் கதைச்சா அதுவும் 6 வோல்ட் தான். ஏன் இப்ப அழுத்தம் எங்கேயுமே வீழ்ச்சி அடையலைனா, இங்க என்ன சொன்னாலும் 6 வோல்ட் தான், இங்க என்ன சொன்னாலும் 6 வோல்ட் தான். ஓகே, இப்ப இந்த தடையில நடுவுல கொண்டாந்து இந்த காட்டப்பட்டிருக்க தொடுசாவி, அதாவது தடையில நடுவுல கொண்டாந்து தொடுறாங்கன்னு இப்பமே நடுவுல உள்ள அழுத்தம் எவ்வளோன்னு காண போறேன். பாருங்க, மொத்த தடை 100 ஓம் தானே, மொத்த அழுத்தம் 6 வோல்ட் தானே. அப்ப நடுவுல காணக்குள்ள இதுல 3 வோல்ட் அழுத்தம் வீழ்ச்சி அடைஞ்சிரும், ட்ராப் ஆகிரும். அப்ப 6ல 3 வோல்ட் வீழ்ச்சி அடைஞ்சா இங்க உள்ள அழுத்தம் பேலன்ஸ் உள்ள 3 வோல்ட் தானே. அப்ப என்ன சொல்லுங்க, தடை முடிகிற இந்த இடத்துல எவ்வளவு அழுத்தம்னு சொல்லுங்க பாப்போம். தடை முடிகிற இந்த இடத்துல, இந்த மார்க் பண்ற நீல கலர்ல, அந்த இடத்துல எவ்வளவு அழுத்தம் இருக்கும்? ஓகே, கவனிங்க, அந்த இடத்துல உள்ள அழுத்தம் 0 இருக்கும். ஏன்னா கொடுக்கிற அழுத்தம் எல்லாமே இந்த தடையில ஃபுல்லா வீழ்ச்சி அடைஞ்சிருந்தன. அப்ப கொடுக்கிற அழுத்தம் எல்லாமே தடையில வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா இருந்தா இங்கே உள்ள அழுத்தம் 0. இந்த கம்பியில தொடர்ந்து இனி எங்க பார்த்தாலும் அழுத்தம் 0 தான் இருக்கும். சரியா, ஓகே. இப்ப அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த கேள்வி கொஞ்சம் கேட்கிறாங்க. சரி, அதுவும் அதுவும் இதுல இன்வால்வ் ஆகுது. ஓகே, பாருங்க, வழுக்கும் தொடுகை P உள்ள ஒரு 100 ஓம் ரதையோற்றாகும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய ஒரு 6 வோல்ட் பேட்டரி. பேட்டரியோட அகத்தடைய புறக்கணிக்கவாம். ஏன் அப்படி சொல்றாங்களா, பேட்டரி உள்ளுக்கு ஒரு அழுத்தம் வீழ்ச்சி அடையில, கொடுக்கிற அழுத்தம் 6மே தடைக்கு மட்டும்தான் போகுது, அதனாலதான் அந்த சொற்பதான். தரப்பட்டுள்ள சுற்றை பயன்படுத்தி ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு ஒரு பரிசோதனை திட்டமிடுவதற்கு உங்களுக்கு பின்வரும் உருப்படிகள் தரப்பட்டுள்ளன. 8 ஓம் தடையுள்ள ஒரு நிக்ரோம் கம்பி, ஒரு ஆம்பியர் மானி. பாருங்க, புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உள்ள ஆம்பியர் மானி. நாங்க பார்த்தோம் இலட்சிய ஆம்பியர் மானினா தடை 0வா இருக்கணும், வேணா அதான் இங்க சொல்றாங்க. அடுத்து அகத்தடை மிகவும் உயர்ந்த வால்ட்மானி. இலட்சிய வால்ட்மானினா தடை முடிவிலியாக இருக்கணும். சரியா, ஓகே. இப்பரிசோதனைக்கு பயன்படுத்திய சுற்றை பெறுவதற்கு இவ்வுறுப்புகளை உருவில் காணப்படும் XYZ எனும் இடங்களில் இணைத்து சுற்று வரிப்படத்தை பூரணப்படுத்துக. ஓகே, XYZ ஆகிய தானங்கள்ல இணைத்து சுற்று வரிப்படத்தை பூரணப்படுத்த சொல்றாங்க. பாருங்க, இந்த எக்ஸ்ன்ற தானத்துல உங்களுக்கு வரப்போகுது ஆம்பியர் மானி.
ஓகே, இதுல வால்ட் மானி, இதுல 8 ஓம் தடை. ஏன்னா 8 ஓம் தடையோட வால்ட் மானி சமாந்தரமா இணைக்கணும். ஓகே, இதோட இது சமாந்தரம். நீங்க இது ரெண்டையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாத்தி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. மேல 8 கீழே வால்ட் மானி. அதோட எம்பியர் மானி எப்படி வரணுமா இருந்தா தொடரா வரணும். விளங்குச்சா? எம்பியர் மானி தொடரா வரணும். 8 ஓம் தடையோட எம்பியர் மானி தொடராக இருக்கணும். சரி, அப்ப சுற்றிலுள்ள எம்பியர் மானியினதும் வால்ட் மானியினதும் முடிவிடங்களை பிளஸ் குறியீட்டை பயன்படுத்தி குறிக்க. பாருங்க, பெட்ரிட பிளஸ் இங்க தானே. அப்ப எம்பியர் மானிட பிளஸ் இந்த இடத்துக்கு வரணும். வால்ட் மானிட பிளஸ் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ஓகே, பாருங்க, இந்த சுற்று மூடப்படும் போது நிக்ரோம் கம்பியினூடான உயர்ந்தபட்ச மின்னோட்டத்தை கணிக்க. உயர்ந்தபட்ச மின்னோட்டம் கவனிங்க. அப்ப இப்ப கொஞ்சம் அவதானமாக இருக்க. உயர்ந்தபட்ச மின்னோட்டம் என்னன்னு தானே கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, இதுல இருந்து ஒரு தொடு சாவியை கொண்டாந்து இங்க தொடுறாங்க. இதுல ஒரு தடையும் இருக்கு, 8 ஓம் தடையும் இருக்கு. ஓகே, இது 6 வோல்ட். சரி, இப்ப நான் இன்னொரு இடத்துலயும் தொடலாம். என்ன, இந்த இங்கனையும் தொடுறேன். இந்த தொடுசாவி நீங்க 2 இடங்கள்ல தொடுறத பத்தி யோசிக்கலாம். ஏ பி. எனக்கு இப்ப சொல்லுங்க, ஏல தொடக்குள்ளையா மின்னோட்டம் உயர்வா இருக்கும், பீல தொடக்குள்ளையா மின்னோட்டம் உயர்வு? எந்த புள்ளியில தொடக்குள்ள மின்னோட்டம் உயர்வு? இதை எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். எந்த புள்ளியில தொடக்குள்ள மின்னோட்டம் உயர்வு? ஓகே, பாருங்க, அது எப்படி யோசிக்கிறதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க ஏல தொட்டுட்டதா வைப்பமே. ஏல நீங்க தொட்டுட்டீங்களா இருந்தா இந்த இதுல வார மின்னோட்டம் இங்கன வந்து இந்த பாயிண்ட் கூடாக வந்து கீழால போகலாம் தானே. ஏன் கீழால போகணும்னு சொல்றேன்னா, இருந்தா மேல உள்ள தடை 100 ஓம். இதோ இந்த 8ஓட ஒப்பிடக்குள்ள இது ரொம்ப பெருசு தானே. அதனால மின்னோட்டம் எங்க போகுதுன்னு நான் எடுக்கிறேன், கீழே போகுதுன்னு எடுக்கிறேன். சரியா? ஓகே, கீழே போயிட்டு அப்படியே இங்க வந்து இதுக்குள்ளால போயிடும். இப்ப அதே மாதிரி பாருங்க, நீங்க பீல தொடுவீங்களாக இருந்தா புள்ளி பீல தொடக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது 8 ஓம் தடை. இந்த புள்ளியில வந்து தொடுறீங்க. இப்ப வார மின்னோட்டம் கட்டாயம் 100 ஓமு கூடாக போயிட்டு தான் போகணும். இப்ப கீழே வராது. ஏன் இப்ப கீழே வரான்னு சொல்லணும், அந்த இங்கிட்டு தடை இல்லை தானே. அப்ப எல்லா மின்னோட்டமும் இங்கிட்டே போயிடும். இப்ப என்ன சொல்லுங்க, எந்த இடத்துல தொட்டா மின்னோட்டம் உயர்வு? ஏலையா பீலையா? எங்க தொட்டா மின்னோட்டம் உயர்வு? ஏலையா பீலையா? ஓகே, பாருங்க, பீல தொடக்குள்ள கட்டாயம் அந்த மின்னோட்டம் 100 ஓம் தடைக்கூடாக போயே ஆகணும். ஆனா நீங்க இந்த தொடுசாவியை கொண்டாந்து ஏல தொட்டுட்டீங்களாக இருந்தா மின்னோட்டம் 8 ஓம் தடைக்கூடா மட்டும்தானே போகும். அப்ப மின்னோட்டம் வந்து உயர்வா இருக்கிறது தடை குறைவாக இருக்கக்குள்ள தானே. அப்ப 8 ஓம்ல ஏல தொடக்குள்ளதான் மின்னோட்டம் உயர்வாக இருக்கும். அவர் உயர்ந்தபட்ச மின்னோட்டம் தானே கேட்கிறாங்க. அப்ப பி சமன் ஐஆர். வோல்டேஜ் பெருமானம் 6, மின்னோட்டம் காணணும், தடைட பெருமானம் 8. அப்ப ஐ சமன் ஆன்சர் 0.75 ஆம்பியர். உயர்ந்தபட்ச மின்னோட்டம் 0.75 ஆம்பியர். இப்ப எனக்கு இதே கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த சுற்றுல உள்ள குறைந்தபட்ச மின்னோட்டம், இந்த சுற்றுல உள்ள குறைந்தபட்ச மின்னோட்டம் எவ்வளவு? குறைந்தபட்ச மின்னோட்டம் எங்க கிடைக்கும் பார்த்தோமா இருந்தா பீல தொடக்குள்ளேனா. பீல தொடக்குள்ள இப்ப தொழிற்பட போற தடை 100 ஓம் தானே. அப்ப வி சமன் ஐயா, பீட பெருமானம் 6,
ஐ தெரியாது, தடை 100. ஆகவே ஐ சமன் ஆன்சர் 0.06 ஆம்பியர். இதான் குறைந்தபட்ச மின்னோட்டம். சரியா? ஓகே. இப்ப இதை அடிப்படையா வச்சு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க அடுத்த கேள்வியை பார்க்க முதல்ல